இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சிபி. ரொம்ப சந்தோஷம். நீ போ, மத்த ஏற்பாடு நான் பண்றேன். ஷூர். ஓகே ஜானு, ஓகே, தேங்க்யூ. பாய் பாய். ஜானு கிட்ட போய் கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். டேய், யார் கிட்ட ராஜினாமா பண்ண? அப்புறம் எப்படி தமிழ தொட்டதா? நீ சொல்றது ரெசிக்னேஷன், நான் சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்டா. வாவ், கங்க்ராட்ஸ். ஏய் இதென்ன எந்திரி. என்ன இவ்வளவு பெரியவங்க இருக்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? ஆண்டி, இப்ப எதுக்கு என்ன திட்டுறீங்க? நான் என்ன பண்ண? உன்ன விடு மீனா, ஃபாரின்ல வளர்ந்தவங்கள அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இதுவா முக்கியம். மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கிறாரு. இப்போ போயிட்டு வெயிட் வெயிட் வெயிட், கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? நான் ஜானு கிட்ட போய் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் தான். ஆனா அதுக்கு காரணம் வேற. புரியல மாப்பிள்ள. ஜானு ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கே செக்ரட்டரின்னு, அவளை அடக்கத்தான் இந்த ஒரு நாள் டிராமா. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நான் ஜானுவோட இடத்துல இருந்து அந்த தமிழை விரட்டிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். நானாவது பொறுப்பா பிசினஸ் பண்றதாவது புரியாம பேசிட்டு இருக்கேன். பேபி, எனக்காகவா இதெல்லாம் பண்ற? யூ ஆர் சோ ஸ்வீட். ஸ்வீட் இல்ல, காரம் இல்ல. ஆல்ரெடி திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்மள. போய் கொஞ்சிட்டு இருக்க. மாப்பிள்ள, இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு மாப்பிள்ள. I don't care. மாப்பிள்ள, எஸ்பி என்னங்க? என்ன ரொம்ப டயர்டா இருக்கா? இல்லையே. வார்த்தையில இருக்கிற எனர்ஜி முகத்துல இல்லையே. நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு சின்ன பிரசன்டேஷன் கூட உனக்கு பண்ண தெரியல. அதை ரெடி பண்றதுக்குள்ளேயே இவ்ளோ டயர்ட் ஆயிட்ட. உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையா? எங்கேயோ ஒரு ஷாப்பிங் மால்ல நெயில் பாலிஷ் போட்டுட்டு பெடிக்யூர் பண்ணிட்டு இருந்த உனக்கெல்லாம் இந்த வேலை செட் ஆகுமா? எப்படியோ என் ஜானுவை ஏமாத்தி இந்த வேலையில சேர்ந்துட்டேன். இதெல்லாம் MBA படிச்சுட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் பார்க்க வேண்டிய வேலை. அந்த வேலையில நீ வந்து உட்கார்ந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உன் தகுதிக்கு இந்த வேலை எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு உன் மனசாட்சிக்கே தெரியும்ல. அப்புறம் என்னையவே வேலை விட்டு தூக்குன்னு நினைச்சவ தானே நீ. நீ எத்தனை நாள் இந்த வேலையில இருக்கேன்னு நானும் பாக்குறேன். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே ராணியா இருக்கத்தான் தகுதியானவங்க. வெளியில எல்லாம் வந்தா உங்க பாட்சா எதுவுமே பழிக்காது. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். போ இங்க இருந்து, போ. லோக்கல் டீ கடை மெனு கார்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு நான் கேட்டதுன்னு சொல்றேன். நான் கேட்டது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. இதெல்லாம் MBA படிச்சுட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் பார்க்க வேண்டிய வேலை. உன் தகுதிக்கு இந்த வேலை எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு உன் மனசாட்சிக்கே தெரியும்ல. உனக்கு எதுக்கு இதெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஜஸ்ட் கெட் லாஸ்ட், ஜஸ்ட் கெட் லாஸ்ட். ஜஸ்ட் எதுக்கு இதெல்லாம்? போ இங்க இருந்து. இந்த காஃபி குடி. இல்ல வேண்டாம் மேடம். காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். முதல்ல இந்த காஃபியை குடி. எனக்கு பசி போயிடுச்சு மேடம். பசி மட்டும் இல்ல, உன்னோட கான்ஃபிடன்ஸும் உன்னை விட்டு போயிடுச்சு. சிபி பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதே வார்த்தைகள் என் மேலேயும் வந்து விழுந்திருக்கு.
உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? நீ வீட்டோட இருக்க வேண்டியது தானே? பிசினஸ பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ 10 பாத்திரம் தேக்கதான் லாயக்குன்னு நான் தினம் தினம் 1000 வாட்டி கேட்டிருப்பேன். நான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதும் என்ன வீக் ஆக்கிறதுக்காகவே என்ன பார்த்து இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு நாள் கூட நான் உன்ன மாதிரி உடைஞ்சு போனது கிடையாது. நாம ஒரு அடி எடுத்து வச்சா நம்மள கீழே தள்ளி சரிக்கிறதுக்காக இந்த மாதிரி லட்சம் வார்த்தைகளை நம்மள பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க சொல்றதே நம்ம கான்பிடென்ட்ட உடைக்கணுன்றதுக்காக தான். அதையும் மீறி நாம போனோம்னா நம்மளோட தைரியத்தை கேலி பண்ணுவாங்க. நம்மள எப்படியாவது வீக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம அதெல்லாம் தாண்டி தான் வரணும். அவங்களோட வரட்டு போலத்துக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து அப்செட் ஆகி உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளால எந்திரிக்கவே முடியாது. அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆயிடும். இதோ பாரு தமிழ், உன்னை நம்பி உன்னோட டேலண்ட நம்பி நான் உனக்கு கொடுத்த வேலை இது. இதுல இருக்கிறதும் இல்லாததும் உன்னோட முடிவா மட்டும்தான் இருக்கணுமே தவிர மத்தவங்க முடிவு பண்றதா இருக்க கூடாது. தடை போட்டா தாண்டி போக பழகிக்கணும். தெரை போட்டா கிழிச்சி எறிய தெரியணும். அப்பதான் நாம முன்னேறி போக முடியும். சிபி மாதிரி ஆம்பளைங்க உன்கிட்ட வந்து நீ யாரு, நீ எங்க இருக்கணும், என்ன வேலை செய்யணும், நீ இதுக்குதான் லாயக்கு, இதெல்லாம் உனக்கு வராதுன்னு உன்னை டிக்டேட் பண்ற மாதிரி நீ வச்சுக்க கூடாது. நீ யாரு, எங்க போகணும், என்ன பண்ணணுங்கிற முடிவு பண்ற அதிகாரம் உன்கிட்ட தான் இருக்கணும். எப்பவுமே லைஃப்ல நாம எடுக்கிற முடிவெல்லாம் நாம சுயமா எடுத்ததா இருக்கணும். அதுல நம்ம ஜெயிச்சாகணுங்கிற அவசியம் கூட இல்ல. நினைச்சதை செஞ்சுட்டோங்கிற திருப்தி தான் முக்கியம். நாம ஓடுனா அவங்க துரத்துக்கிட்டே தான் வருவாங்க. நாம பயப்படாம திரும்பி நின்னு முறைச்சா போதும், அவங்க ஓடிடுவாங்க. ஓட போறியா இல்ல நின்னு விரட்ட போறியா? அது உன்னோட விருப்பம். திரும்பி நின்னு விரட்ட போறேன். வெரி குட், குட் டிசிஷன். அப்போ அந்த காஃபி குடி.